இந்த மாதிரி இங்க பம்முறது அம்மா, இப்படி ஒரு ஆட்டோ அம்மா. ஆமா, கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது லியோனி ஆராசா ஏவாவேலு KKS அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவைக்க விரும்பல. கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கனிமொழின்னு ஒரு படங்க, ஜெய் படம். கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது. அடங்க புராண சொன்னாக்கா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அப்பவே அவங்க கனிமொழி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதினு அழகான தமிழ் பேர்ல வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவைக்கணும். செலவப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா, செலவச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்ன சீமானுக்கு ஒரு ஓட்டா என்பதை நீ பார்த்துக்க. யார் உங்களுக்கானவன், யார் மக்களுக்கானவன், யார் நெஞ்சுரத்து. நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம், ஸ்பேஸ் நிரப்பிடலாம் வந்தவங்க கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது திம்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள். பேசினா ஜெயிலுக்கு போயிருவா. ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது. ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ணம் கட்டினாரு.